அன்னபூரணி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர்கள் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. ஆண்டுக்கு 2.5 லட்சம் வரை வருமானம் பெறுவோரின் குடும்பத்தினரின் வங்கிக் கணக்கில் பணமாக வரவு வைக்கப்படும் என அறிவித்தார் முதலமைச்சர். குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். அக்டோபர் 2ஆம் தேதி முதல் வெற்றி பயணம் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என 110 விதியின் கீழ் முக்கிய அறிவிப்பு வெளியீடு. எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ், எல்எஸ்எஸ் பேருந்துகளிலும் மகளிர் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி முதல் கட்டமாக மாநகரம், நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம், நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அதிரடி அறிவிப்பு. புதிய விமான நிலையத்துக்கான மாற்று இடம் விரைவில் முடிவு செய்யப்படும் என உறுதி. ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து விவாதிக்க மறுத்ததாக கூறி வெளிநடப்பு செய்து முழக்கம். உறுப்பினர் போஜராஜன் பேசுறீங்களா? அவை முன்னவர் அவை காவலர்கள் குரல் கொடுக்காம அவங்களை போக சொல்லுங்க. அரசியல் காரணங்களுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதால் தொழில் நிறுவனங்கள் கைவிட்டு போகும் என எச்சரிக்கை. இப்போது அங்கே கைவிட்டு விட்டீர்கள் சொன்னால் அந்த நிலங்களை என்ன செய்ய போகிறீர்கள்? அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே காம்பன்சேஷன் வாங்கிவிட்டார்கள் சொன்னால் அவர்களுக்கான பதில் என்ன? சரி, இங்கே அது வரல, வேறு ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா? அப்படியானால் அந்த திட்டம் வருகிற போது அங்கே இருக்கக்கூடிய நீரியல் சூழ்நிலைகள், சூழலியல் பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா? அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனைகள் அது தீர்ந்து விடுமா? ஆனால் இந்த திட்டத்தின் வாயிலாக வரவேண்டிய மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. பால் கொள்முதல் விலையை 45 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என திமுக எம்எல்ஏ ஏவா வேலு வலியுறுத்தல். தாவேக அரசு பொறுப்பேற்ற 3 மாதத்தில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது என அமைச்சர் விஜயலட்சுமி பேச்சு. பாலுக்கு அரசு அறிவித்த விலை போதாது என்று தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராடுகிறார்கள். பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பால் உற்பத்தியாளர்கள் அரசு அறிவித்த விலை போதாது, கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு லிட்டருக்கு பசும்பால் 50 ரூபாயும் எருமைப்பால் 60 ரூபாயும் வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள். அரசு அதை பரிசீலித்து அதை உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன். கூவம் அடையாறை சீரமைப்பது மிகப்பெரிய சவால் என சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் KN நேரு பேச்சு. கூவத்தை சீரமைக்க வேண்டுமென்றால் 540 இடங்களில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழ்நாட்டில்
தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் ஏமாற்றமாகிவிட்டதாக திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சனம். சில லட்சம் பேர் செய்த தவறால் கோடிக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக திருமண விழாவில் பேச்சு. ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறணும். எனவே இந்த நிலை மாறுவதற்கு வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பான வகையில் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு தமிழ் தாய் வாழ்த்துடன் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீது மக்கள் நம்பிக்கை வைத்து மீண்டும் வாய்ப்பளித்து உள்ளனர் என ஆளுநர் கைலாஷ்நாதன் பெருமிதம். பட்டா இல்லாதவர்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் சரமாரி கேள்வி. 100 ஆண்டுகளாக பயிர் செய்து குடியிருந்து வரும் மக்களுக்கு பட்டா கொடுக்காததற்கு யார் பொறுப்பு என காட்டம். எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைவதற்கு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கண்டனம். எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது தொகுதி மக்களுக்கு செய்யும் அநீதி என குற்றச்சாட்டு. ராஜினாமா செய்ய வச்சு இவங்க கட்சியில இடைத்தேர்தலை வச்சு இவங்க கட்சியில சேர்க்கிறத நான் வன்மையாக எதிர்க்கிறேன். அது தேயவே கூடாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது அந்த தொகுதி மக்களுக்கு நடக்கும் அநீதியாக தான் பார்க்கிறேன். இதை நான் ஏத்துக்கவே இல்லை. இது அவங்களுக்கு தேவையும் இல்லை. பெண்கள் மீது அநாகரிகமான தாக்குதல் தொடர்வதற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம். வீடியோ வைரலாகி சர்ச்சையான நிலையில் அமைச்சர் கீர்த்தனாவுக்கு ஆதரவாக கனிமொழி கருத்து. நூறு நாட்களுக்கு பிறகு 1,20,000 ரூபாயை தாண்டியது ஒரு சவரன் தங்கம் விலை. 24 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 14,480 ரூபாய் உயர்வு. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளி 2,75,000 ரூபாய் விற்பனை. தமிழ்நாட்டில் தொடர்ந்து சர்க்கரை விலை உயர்வதால் மக்கள் அதிர்ச்சி. ஒரே மாதத்தில் கிலோவுக்கு 27 ரூபாய் உயர்ந்து 72 ரூபாய்க்கு விற்பனை. பொள்ளாச்சி அருகே பால் கொள்முதல் நிலையத்தில் பாலை சாலையில் கொட்டி விவசாயிகள் போராட்டம். பால் கொள்முதல் விலையை 50 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். மகாராஷ்டிராவின் அமராவதி அரசு மருத்துவமனை தீ விபத்தில் 3 குழந்தைகள் உயிரிழப்பு. பச்சிளம் குழந்தைகள் வார்டில் வெண்டிலேட்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் மேலும் 6 குழந்தைகள் படுகாயம். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ரோஜா பூக்களின் விலை 2 மடங்காக உயர்வு. ஓசூர் வேப்பனப்பள்ளி சுற்றுவட்டாரத்தில் ரோஜா மலர் சாகுபடி செய்த விவசாயிகள் மகிழ்ச்சி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 13,000 கனஅடியாக நீடிப்பு. 7வது நாளாக பரிசல் இயக்க தடை நீடிக்கிறது. அருவி ஆற்று பகுதிகளில் குளிக்க அனுமதி. ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய பொருளாதார தடைகள், நிதியை முடக்கும் பணியை இன்று தொடங்குகிறது அமெரிக்கா. ஈரானுக்கு இன்று பொருளாதார பேரழிவு நாள் என அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் சமூக வலைதளத்தில் பதிவு. வளைகுடா நாடுகளிலிருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஏற்றுமதி செய்ய முடியாதபடி ஆக்குவோம் என ஈரான் கடும் எச்சரிக்கை. ஈரானின் வாழ்வாதாரத்தை முடக்க புதிய தடைகளை விதிக்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ள சூழலில் ஈரான் மிரட்டல். உக்ரைன் ராணுவ அமைச்சர் மைக்கேலோ பெடரோவை திடீரென நீக்கிய அதிபர் ஜெலன்ஸ்கி. போருக்கு மத்தியில் தேர்தல் நடத்த வேண்டும் என வலியுறுத்தியதால் நடவடிக்கை.